ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா துடாரம். மோகன்லால் வந்துட்டு ஃபேமிலி கூட நல்லா இருப்பார். அவரோட ஃபேமிலியில் ஒரு காரை இருக்கும், அவரோட ஃபேவரட் கார் அது. அந்த காரை துடைச்சி வச்சு அப்படி பார்த்துக்குவார். அந்த கார் வந்துட்டு அவர் பையன் கேட்டாலும் பையனுக்கு கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவர் பையன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வர்றாரு. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கார் எடுத்து ஓட்டி அந்த கார் எடுத்துன்னு போய் எங்கன்னா வச்சுட்டாரு. இது வந்துட்டு மோகன்லால் தெரிய வருது. அப்புறமா கோவம் வருது அவருக்கு. ஏன்னா அவரோட ஃபேவரட் கார் அது. அந்த கார் பார்த்திங்கன்னா அம்பாசிடர். அப்புறமா கார் வந்துட்டு மெக்கானிக் எடுத்துன்னு போகிறாரு. அந்த கார் விட்டு வரும்போதே அப்புறமா இவருக்கு ஒரு நியூஸ் அந்த மாதிரி கார் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குதுன்ட்டு. மெக்கானிக் காரை வந்துட்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான். அதனால போலீஸ் நினச்சிருப்பாங்கோ இந்த கார்லேயும் இருக்கும் அந்த ட்ரக்ஸுன்ட்டு தான் இந்த கார் எடுத்துன்னு வந்தேன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கார் சீஸ் பண்ணிக்கிறோன்ட்டு சொல்லுவாங்க போலீஸ்காரங்க. அப்புறமா கார் வந்துட்டு வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவார் மோகன்லால் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. அந்த கார் வெளியே எடுக்கும்போது என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணால் தான் இந்த படத்தோட கதை. ரைட்டிங் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ரைட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. புராணம் சமைட்டு இந்த படம் நல்லா போகும். ஏன்னா ரைட்டிங்கும் படம் கதையும் அந்த எத்தனை போய்கிற விதமும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில். படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதனால் ஒரு ப்ளஸ்ஸே சொல்லலாம் இந்த படத்துக்கு. மோகன்லாலோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறார் இந்த படத்தில். பிரகாஷ் பார்த்திங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஷோபனா பார்த்திங்கன்னா அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் சின்ன ரோல் தான், ஆனாலும் அவங்க கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங் சொல்லி ஆகணும், எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஒரு ஷார்ட்டும் க்ளீனாக எடிட் பண்ணி எங்கே பண்ணோம் அப்படின்ட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பிஜிஎம்மும் மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். மோகன்லாலுக்கு இது பேக் டு பேக் ஹிட்டாக இருக்கும் இந்த படம். ஸோ எல்லோரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.